மவுலிவாக்கத்தில் இடிந்து விழுந்த 11 மாடி கட்டடத்தின் அருகே உள்ள மற்றொரு கட்டடம் இடிக்கப்படுவது திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கட்டடம் இடிக்கப்படும் நேரம் மற்றும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அதிகாரிகள் மற்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கட்டட இடிப்பு திடீரென ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை மவுலிவாக்கத்தில் உள்ள 11 மாடி கட்டிடம் நாளை இடிப்பதாக இருந்தது. இந்த இடிக்கும் பணி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேதி பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 28ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு 11 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானது. இந்த இடிப்பில் 61 பேர் பலியானார்கள், 27 பேர் காயமடைந்தார்கள். மற்றொரு கட்டிடத்தின் உறுதித்தன்மை இல்லாததால் அந்த கட்டிடத்தை இடிக்கப்படும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கின் போது தமிழக அரசு சார்பில் இந்த மாத இறுதிக்குள் அந்த மற்றொரு கட்டிடமும் இடிக்கப்படும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக திருப்பூரை சேர்ந்த தனியார் நிறுவனத்துக்கு இடிக்கும் பணியை தமிழக அரசு வழங்கியிருந்தது. அதை இடிப்பதற்கான பணியில் அந்த தனியார் நிறுவனம் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறது. தற்பொழுது 5வது மற்றும் 3வது தரைத்தளத்திற்கு கீழே இருக்கக்கூடிய தளத்திற்கு வெடிமருந்தை நிரப்பக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் இந்த கட்டிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய 100 மீட்டர் பரப்பில் இருக்கக்கூடிய 128 கடைகள் மற்றும் வீடுகளை ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின் போது முழுவதுமாக வீடியோ மற்றும் புகைப்பட பதிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெடி விபத்திற்கு பிறகு அந்த கட்டடத்தில் விரிசல் ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்கும் தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. தற்பொழுது அந்த இடிக்கும் பொழுது அந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுத்து வருகிறது. இடிக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்குவதற்கு மாற்று ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது செய்து வருகிறது. இந்த நிலையில் நாளை இடிப்பதாக இருந்த அந்த இடிக்கும் பணியானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு பின்னர் அறிவிக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாவுடன் ராமச்சந்திரன்.